மார்ச் 13, 2026 எக்ஸாம் கமாண்ட் டேஷ்போர்ட். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான டீப் டைவ் இது. ரைட். எந்த ஒரு வழக்கமான இன்ட்ரோவும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். கண்டிப்பா. தேர்விற்கான அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலிகிராம் சேனல் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்போ இன்னைக்கு நாம மேக்ரோ எக்கானமி முதல் ஸ்போர்ட்ஸ் வரை உள்ள தரவுகளை ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் எக்கானமி மற்றும் அக்ரிகல்ச்சர் தான் அடிப்படை. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சோ இங்கிருந்தே நாம தொடங்கலாம். ரைட். முதல் தரவு மேக்ரோ எக்கனாமி. கிறிசில் இன்டெலிஜென்ஸ் மற்றும் நோமுரா ஹோல்டிங்ஸ் இன்க் வழங்கிய FY 27 GDP ஃபோர்காஸ்ட்ஸ் தரவுகள் இப்போ வந்திருக்கு. கிறிசில் கணிப்பின்படி பாத்தீங்கன்னா FY 27 GDP ஃபோர்காஸ்ட் 7.1% ஆக இருக்கும்னு சொல்றாங்க. இது முந்தைய 7.6%ல இருந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு 50 BPS டிராப். எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்ஃப்ளேஷன் 4.3%, இண்டஸ்ட்ரியல் கேபெக்ஸ் 9.1 lakh crore ஆக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமா ஃபேவரபிள் மான்சூன் ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகே, இது கிறிசிலோட தரவு. நொமுரா என்ன சொல்றாங்க? நொமுரா கணிப்புல FY 27 GDP ஃபோர்காஸ்ட் 7.0%, இன்ஃப்ளேஷன் 4.5%, CAD அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் 1.6% ஆக இருக்கு. இப்போ எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. கிறிசில் ஃபேவரபிள் மான்சூன் ஒரு நல்ல எரிபொருள் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா நொமுரா தரப்புல வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் ஒரு பெரிய தடையா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரைட். குறிப்பா 10% ஆயில் பிரைஸ் ஹைக் எப்படி 50 BPS இன்ஃப்ளேஷனை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? வெறும் 10% கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஒட்டுமொத்த பணவீக்கத்தை எப்படி 0.5% ஏத்துது? இது ஒரு நல்ல கேள்வி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பா புரிஞ்சிக்க வேண்டிய மேக்ரோ எக்கனாமிக் லிங்கேஜ் இதுதான். இப்போ க்ரூட் ஆயில் வெறும் எரிபொருள் மட்டும் கிடையாது. அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தோட சப்ளை செயினையும் இயக்குற ஒரு ரத்தம் மாதிரி. வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால விநியோகம் பாதிக்கப்படும் போது க்ரூட் ஆயில் விலை உலக சந்தையில அதிகமாகுது, ரைட்? ஆமா, சப்ளை குறைஞ்சா விலை ஏறும். இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில கிட்டத்தட்ட 80% மேல இறக்குமதி தான் செய்யுது. ஸோ ஆயில் பிரைஸ் ஹைக் நடக்கும்போது அது நேரடியா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை ரொம்ப அதிகமாக்குது. ஓஹோ, சோ எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். எக்ஸாக்ட்லி. ஒரு விவசாயி தன் பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அதிக வாடகை கொடுக்கணும். ஃபேக்டரிஸ் மூலப்பொருட்களை கொண்டு வர அதிக செலவு செய்யணும். இதெல்லாம் கடைசியா கன்சியூமர் தலையில தான் விடியும். கண்டிப்பா. இதனால தான் நுமோரா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 10% ஆயில் பிரைஸ் ஹைக்கு நடக்கும்போதும் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன்ல 50 BPS நேரடி உயர்வு ஏற்படுது. ரைட். சோ குளோபல் இவெண்ட்ஸ் நேரடியா லோக்கல் எக்கானமிய பாதிக்குது. இப்போ இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்கணும்னா உள்நாட்டுல உணவு உற்பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அக்ரிகல்ச்சர் தரவுகளை பார்ப்போம். போலாம். MoWAF செகண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் 2025-26 தரவுகளை யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டிருக்காரு. கெரஃப் டோட்டல் ஃபுட் கிரெயின்ஸ் 174.44 LMT. இதுல ரைஸ் மட்டும் 1239.28 LMT. இது ஒரு பெரிய நம்பர். ஆமா. அதே மாதிரி ரபி டோட்டல் ஃபுட் கிரெயின்ஸ் 1745.13 LMT. பல்சஸ் அண்ட் கமர்ஷியல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் சுகர் கேன் 5001.97 LMT, காட்டன் 290.91 lakh bales. ஓகே. இப்போ இந்த எண்களை தாண்டி நான் கவனிக்க விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் டேட்டா வேலிடேஷன்ல ரிமோட் சென்சிங், அப்புறம் WCWG அதாவது வீக்லி கிராப் வெதர் வாட்ச் குரூப் மற்றும் CCES அதாவது கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஷிஃப்ட். முன்னாடி மாதிரி வெறும் தோராயமான கணக்கீடுகள் இப்ப கிடையாது. ரைட். முழுக்க முழுக்க டெக் ட்ரிவன் டேட்டா. ஆமா. ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் டேட்டா துல்லியமா இருந்தா மட்டும்தான் அரசாங்கத்தால எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் முடிவுகளை சரியா எடுக்க முடியும். கண்டிப்பா. CCS மற்றும் ரிமோட் சென்சிங் மூலமா ஒரு நிலத்துல எவ்வளவு விளைச்சல் இருக்கும்னு அறுவடைக்கு முன்னாடியே ரொம்ப துல்லியமா கணிக்க முடியுது. இது நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. சூப்பர். பொருளாதார உற்பத்தியும் விவசாயமும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற மாநிலங்களோட நிதி நிலைமை, அதாவது ஃபிஸ்கல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட். அது ரொம்ப முக்கியம். நீத்தி ஆயோக் தரவுகள் வந்திருக்கா? ஆமா.
நிதி ஆயோக் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026. இதுல டாப் 3 ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒடிஷா 73.1 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது கோவா, மூணாவது ஜார்க்கண்ட். ஓகே. இதுல ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக குஜராத், மகாராஷ்டிரா, அப்புறம் பெர்ஃபார்மர்ஸாக சில மாநிலங்கள் இருக்கு. ஆனா வெயிட், ஒடிஷா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஆச்சரியம் இருக்கும். ஆமா, ஏன்னா மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைச்சேன். அதே சமயம் வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஏபி, பஞ்சாப் இதெல்லாம் ஆஸ்பிரேஷனல் பட்டியல்ல இருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இப்போ நீத்தி ஆயோகோட இந்த இண்டெக்ஸ் வந்து மாநிலங்களோட வருமானத்தை மட்டும் பார்க்கல, அவங்க நிதிய எப்படி நிர்வாகம் பண்றாங்க, அதாவது அவங்களோட ஃபிஸ்கல் டிசிப்ளினையும் பார்க்குது. ஓகே. ஒடிஷா முதலிடம் பிடிச்சதுக்கு காரணமே அவங்களோட மிகச்சிறந்த டெட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கனிம வளங்கள் மூலமா கிடைக்கிற ரெவென்யூ தான். அப்போ இந்த ஆஸ்பிரேஷனல் மாநிலங்கள், நீங்க சொன்ன வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஏபி, பஞ்சாப் எல்லாமே ஆஸ்பிரேஷனல்னு சொல்றதுக்கு பின்னணி கொஞ்சம் கவலைக்குரியது. ஆஸ்பிரேஷனல்னா அவங்க நிதி ரீதியா ரொம்ப கடுமையான அழுத்தத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது அதிக கடன்ல இருக்காங்களா? ஆமா, இவங்களோட டெபிசிட்ஸ் வந்து எஃப்ஆர்பிஎம் லிமிட்ஸை தாண்டிடுச்சு. மேலும் இவங்களோட டெட் அளவு வந்து 35-45% ஆஃப் ஜிஎஸ்டிபியா இருக்கு. நிச்சயமாவா? அதாவது மாநிலத்தோட மொத்த உற்பத்தியில கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு கடன் சுமை இருக்கா? எக்ஸாக்ட்லி. அதை விட முக்கியம், இவங்களோட கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம், கடனுக்கான வட்டி, இதுக்கே இவங்களோட வருமானத்துல பெரிய பகுதி போயிடுது. ஓஹோ, அப்போ புதுசா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கும் பணம் இருக்காது. கரெக்ட். அதனால தான் நீத்தி ஆயோக் இவங்கள ஆஸ்பிரேஷனல் பட்டியல்ல வச்சிருக்காங்க. ரைட். மாநிலங்களோட நிதிநிலை இவ்ளோ சவாலா இருக்கும்போது ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் ஆர்பிஐ மற்றும் செபி தங்களுடைய ரெகுலேட்டரி ஆக்ஷனை அதிகப்படுத்துறாங்க. ஆர்பிஐ டிவிடெண்ட் டிக்ளரேஷன் நார்ம்ஸ் வந்து எஃபெக்டிவ் FY 27லேருந்து மாறுது. ஆமா, அதுல 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. ரைட். 8% CET மினிமம் இருக்கணும். அப்புறம் மேக்ஸிமம் பே அவுட் கேப்ட் அட் 75% ஆஃப் PAT. இதுக்கு நடுவுல ஆர்பிஐ சிசிஆர் ரூல்ஸ், அதாவது கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க், இப்போ பாசல் நார்ம்ஸோட அலைன் பண்ணிருக்காங்க. செபி டெக்னாலஜி ரோட்மேப்பை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டிபி ஃபட்டக் பேனல் செயல்படுது. இதுல செபி சுதர்ஷன் மற்றும் செபி ஆர்ஏ ஐடார் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஆர்ஏ ஐடார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதை படிக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுச்சு, இது பங்குச்சந்தையில நடக்கிற தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிக்க வெக்கப்பட்ட ஒரு AI டிராஃபிக் கேமரா மாதிரி செயல்படுது இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. AI டிராஃபிக் கேமரா எப்படி ரூல்ஸை பிரேக் பண்றவங்கள துல்லியமா படம் பிடிச்சு ஃபைன் போடுதோ, அதே மாதிரி தான் இந்த செபி ஆர்ஏ ஐடார். இது ஒரு AI driven ஆட் மானிட்டரிங் டூல். முதலீட்டாளர்களை தவறா வழி நடத்துற மாதிரியோ பொய்யான லாப ஆசை காட்டுற மாதிரியோ விளம்பரங்கள் வந்தா மனுஷங்க அதை கண்டுபிடிக்கிறத விட ஃபாஸ்டா அந்த AI சிஸ்டம் தடுத்து நிறுத்திடும். வாவ், டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்றாங்க. ஆமா, அதே போல நீங்க சொன்ன ஆர்பிஐ டிவிடெண்ட் நார்ம்ஸும் ஒரு வகையான பாதுகாப்பு தான். வங்கிகள் அதிக லாபம் சம்பாதிக்கும் போது அதை அப்படியே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா கொடுத்துடக்கூடாது. ரைட், கொஞ்சம் ரிசர்வ் வச்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த மினிமம் 8% CET1 கேபிட்டலை அவங்க இருப்புல வச்சிருக்கணும். இது வங்கிகளுக்கான ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்படும். சூப்பர். அப்புறம் பேங்கிங் லெட்ஜர்ல சில அப்டேட்ஸ் இருக்கு. 36 NBFCs கேன்சல்ட், அதே போல 9 NBFCs சரண்டர்டு. இதுல CIC எக்ஸிம்ஷன்ல பிரீமியா ஃபெரோ அலாய்ஸ் தங்களோட லைசன்ஸை திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறம் அலையன்சஸ்ல SBI பிளஸ் MUFG பேங்க் ஒப்பந்தம் நடந்திருக்கு. இன்னொரு முக்கியமான பேங்கிங் ப்ராடக்ட் இருக்கே. ஆமா, பேங்க் ஆஃப் பரோடாவின் பாப் விமென் சாஃபயர் திட்டம். இதுல மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் 1 lakh இருக்கணும். அப்புறம் 10 lakh கேன்சர் கேர், 50% ஹோம் லோன் ஃபீ வேவர்னு பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க. இது எல்லாமே நிதித்துறையை வலுப்படுத்துறதுக்கான சீர்திருத்தங்கள் தான். ஏன்னா நிதிநிலை வலுவா இருந்தா மட்டும்தான் மாபெரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களை செயல்படுத்த முடியும். எக்ஸாக்ட்லி. மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் அலோகேஷன் தரவுகள் அதைத்தான் காட்டுது. இதுல 3 முக்கிய மோட்ஸ் இருக்கு. ரைட். நோட் 1 வந்து கேரளாவின் எர்ணாகுளம். இங்க டோட்டல் 10,800 கோடிய முதலீடு செய்யப்படுது. இதுல BPCL கொச்சி ரிஃபைனரிக்காக 5,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. நோட் 2 வந்து தமிழ்நாடுவின் திருச்சிராப்பள்ளி. இங்க டோட்டல் 5,650 கோடி ஒதுக்கீடு. இதுல BPCL CGD நெட்வொர்க், அப்புறம் IOCL லூப் பிளெண்டிங் பிளான்ட் எல்லாமே அடங்கும். இது ரெண்டுமே சவுத் இந்தியா. அடுத்து நார்த்ல நோட் 3
யூபி அண்ட் ஹரியானா பகுதியில வரப்போற ஜுவர் ஏர்போர்ட். இதற்கான டோட்டல் அலோகேஷன் 3630.77 கோடி. இதுல நான் கவனிக்க விரும்புற ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா பாயிண்ட் இருக்கு. என்னது அது? அந்த 11 கிலோமீட்டர் எலவேட்டட் செக்ஷன் டிஎன்டி பாலப்பூர் பைபாஸ் காஸ்ட் மட்டுமே 689.24 கோடி. இதுல ஹரியானா கான்ட்ரிபியூஷன் 450 கோடி. வெறும் 11 கிலோமீட்டர் சாலைக்கு இவ்ளோ பெரிய தொகையா? இது சும்மா சாதாரண தார் சாலை கிடையாது. இது ஒரு எலிவேட்டட் காரிடார். டெல்லி மாதிரி அதிக மக்கள் தொகை இருக்கிற பகுதியில நிலம் கையகப்படுத்துறதும் டிராஃபிக் பாதிக்காம வேலை பார்க்கறதும் ரொம்ப கஷ்டம். ஓ, அதனாலதான் அவ்ளோ செலவு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இந்த நோட்ஸ் எல்லாமே தனித்தனி திட்டங்கள் கிடையாது. கொச்சி ரீஃபைனரி ஆகட்டும், சென்னை லூ பிளான்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன சப்ளை செயின் உள்கட்டமைப்புகள். ரைட். ஒரு ரீஃபைனரி வேலை செய்ய தொடங்குச்சுன்னா அதை சுத்தி நிறைய சிறு தொழில்கள் உருவாகும், வேலை வாய்ப்பு பெருகும். இதைத்தான் மல்டிப்ளேயர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. சூப்பர். ஆனா உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வெறும் பெரிய ஃபேக்டரிஸும் பாலங்களும் மட்டும் கிடையாது. அடிமட்ட மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் கூட. கண்டிப்பா. அந்த வகையில ஜல் ஜீவன் மிஷன் 2.0 தி சுஜாம் பாரத் ஃப்ரேம்வொர்க் இப்போ டிசம்பர் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதோட அவுட்லே வந்து 8.69 lakh crore. இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட். ஆமா, இந்த திட்டத்தோட வெற்றிக்கு வெறும் குழாய்கள் அமைப்பதோட நிக்காம 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றாங்க. ஸ்டெப் 1 டிஜிட்டல் மேப்பிங், ஸ்டெப் 2 கம்யூனிட்டி ஆக்ஷன், ஸ்டெப் 3 சர்டிஃபிகேஷன், ஸ்டெப் 4 மெயின்டெனன்ஸ். இதுல என்ன இவ்வளவு ஸ்பெஷல்? முன்னாடியெல்லாம் அரசாங்கம் குழாய் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா தண்ணீர் வராது, இல்லனா உடைந்தால் சரி செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமா, நிறைய கிராமங்கள்ல இத பார்த்திருக்கோம். ரைட். இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 அந்த தவற சரி செய்யுது. கம்யூனிட்டி ஆக்ஷன் மூலமா ஜல் அர்ப்பன் அப்படின்ற முறையில கிராம மக்களே தங்களோட குடிநீர் அமைப்பை பராமரிக்கிற பொறுப்பை ஏத்துக்கறாங்க. ஓஹோ. தாங்களே ஹர் கர் ஜல்னு சர்டிஃபிகேஷன் செய்றாங்க. இது வெறும் அரசாங்க திட்டமா இல்லாம மக்களோட திட்டமா மாறும்போதுதான் அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அடிப்படை தேவைகள் உறுதி செய்யப்பட்ட பிறகு நாடுகள் எப்படி தொழில்துறை கூட்டணிகளை உருவாக்குதுன்னு பாப்போம். ரைட். நேஷனல் இண்டஸ்ட்ரி அண்ட் சைபர் அலையன்சஸ். ஆமா, இதுல மிக முக்கியமான அறிவிப்பு வந்து பாரத் டெக்ஸ் 2026. இது PM's 5F விஷனுடன் இணைந்து நடக்குது. அதே போல நீதி ஆயோக் பிளஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் ஹப் உருவாக்குறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த ஒரு விஷயம், இந்த UIDAI பக் பவுண்டி தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஆதார் செக்யூரிட்டி பவுண்டி. அரசாங்கமே ஹேக்கர்ஸ்க்கு பணம் கொடுத்து எங்க சிஸ்டம்ல இருக்க குறைய கண்டுபிடிங்கன்னு சொல்றது எவ்ளோ பெரிய சைபர் செக்யூரிட்டி மாற்றம். நிஜமாவே இது அரசாங்கத்தோட மைண்ட் செட்ல ஏற்பட்டு ஒரு மாபெரும் பாராடைம் ஷிஃப்ட்கான். ஆமா, முன்னாடியெல்லாம் அரசாங்க டேட்டாவை யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணா அவங்கள கிரிமினலா தான் பாப்பாங்க. ஆனா இப்போ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க எத்திக்கல் ஹேக்கர்ஸை அதிகாரப்பூர்வமா பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப நல்ல மூவ். கண்டிப்பா. ஆதார் மாதிரியான ஒரு மாபெரும் சிஸ்டம் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் இயங்குது அப்படிங்கறது இது காட்டுது. ரைட். இப்போ ஸ்டேட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் குளோபல் ஷிஃப்ட்ஸ் பார்த்தோம்னா மாநில அரசுகளும் நிறைய புதுமையான விஷயங்கள் பண்றாங்க. என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு? குஜராத்ல லேக் அண்ட் ஏர் வாட்ச், சத்தீஸ்கர்ல ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில் 2026, நியூ டெல்லியில மைக்ரோ ஆல்கே பியூர் ஏர் டவர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஆனா இந்த தரவுகள்ல எல்லாவற்றையும் விட பெரிய திருப்பம் வந்து குளோபல் எக்ஸ்போர்ட் ட்ரேட் ஷிஃப்ட்ல நடந்திருக்கு. USDA டேட்டாவின் படி யுஎஸ்க்கு காட்டன் ஏற்றுமதி செய்யறதுல சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. வாவ். ஆமா, இந்தியா 0.6 M டன்ஸ் பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கு. சைனா வெறும் 0.5 M டன்ஸ்ல பின்தங்கிடுச்சு. இது எப்படி திடீர்னு சாத்தியமாச்சு? இத நாம வெறும் ஏற்றுமதி கணக்கா மட்டும் பார்க்க கூடாது. UPSC கோணத்துல இத ஜியோ பாலிட்டிக்ஸா பகுப்பாய்வு செய்யணும். ஓ, அரசியல் காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா. சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடிச்சதுக்கு நேரடி காரணம் வந்து US டாரிஃப்ஸ் ஆன் சைனா. ரைட், அந்த ட்ரேட் வார். எக்ஸாக்ட்லி. அமெரிக்க அரசாங்கம் சீன பொருட்கள் மேல நிறைய கடுமையான டாரிஃப்ஸ் விதிச்சாங்க. இந்த ஜியோபொலிட்டிக்கல் ட்ரேட் வார் காரணமா சர்வதேச சந்தையில ஒரு மாபெரும் வெற்றிடம் உருவானது. அந்த கேப்ப இந்தியா ஃபில் பண்ணிடுச்சு. ஆமா, அந்த சரியான தருணத்தை பயன்படுத்தி நம்ம இந்திய பருத்தி ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையை முழுசா கைப்பற்றிட்டாங்க.
2 வல்லரசுகளுக்கு இடையிலான பனிப்போர் எப்படி இந்தியாவுக்கு சாதகமா மாறுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். செம்ம. உலக சந்தையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்ததா சர்வதேச அளவிலான மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் பத்தி பாப்போம். ரைட். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். The US Reliance Energy மெகா டீல். இது நம்பவே முடியாத ஒரு நம்பர். $300 பில்லியன். போர்ட் ஆஃப் பிரவுன்ஸ்வில் டெக்சஸ்ல அமைய போற இந்த திட்டம் 1.2 பில்லியன் பேரல்ஸ் ஷேல் ஆயில உள்ளீடா வச்சு 50 பில்லியன் கேலன்ஸ் ரிஃபைன்டு ப்ராடக்ட்டை உருவாக்க போகுது. இது ஒரு சாதாரண பிரைவேட் டீலா பார்க்க முடியுமா? நிச்சயமா கிடையாது. இது இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டில ஒரு மாபெரும் மைல்கல். இவ்ளோ பெரிய முதலீடு வந்து ஃபியூச்சர்ல கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை உருவாக்கும். ரைட். இதோட சேர்த்து இன்னும் சில அலையன்சஸ் இருக்கா? ஆமா. ஹெல்த் செக்டர்ல WHO ஃபவுண்டேஷன் பிளஸ் நோவோ நோர்டிஸ் கூட்டணி. அப்புறம் எடுகேஷன்ல கோர்சேரா பிளஸ் மிஷன் கர்மயோகி, அதாவது அந்த ஐகாட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதோட கூட்டணி. சூப்பர். பூமியில நடக்கிற இந்த டீல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், விண்வெளியில நாசா செஞ்சிருக்க ஒரு சாதனை நிஜமாவே மெய்ச்சிலிருக்க வைக்குது. அந்த பிளானட்டரி டிஃபென்ஸ் மிஷனா? ஆமா, நாசா டாட் மிஷன். இதோட டார்கெட்ஸ் வந்து டிடிமோஸ் மற்றும் டிமார்பஸ் அப்படிங்கிற விண்கற்கள். டாட் விண்கலம் மோதியதுல அந்த விண்கலோட சோலர் ஆர்பிட் ஷிஃப்ட் 15 செகண்ட்ஸா பதிவாயிருக்கு. ஓகே. வெலாசிட்டி சேஞ்ச் 7 மைக்ரோஸ் பெர் செக். எல்லாவற்றுக்கும் மேல டிமார்பஸ் ஆர்பிட் ரெடியூஸ்ட் பை 33 மினிட்ஸ். இது கேட்கவே ஒரு ஹாலிவுட் சினிமா மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதுல ஒரு பிசிக்ஸ் மெட்ரிக் சொல்லிருக்காங்க, மொமெண்டம் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேக்டர் ஆஃப் 2. விண்கலம் நேரா போய் மோதிடுச்சு, ஓகே. அது என்ன என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேக்டர்? டாட் மிஷனோட உண்மையான வெற்றியே இங்கதான் இருக்கு. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் ஒரு பெரிய கல்லு மேல மோதும்போது வெறும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட வேகம் மட்டும் அந்த விண்கலோட பாதையை மாத்தாது. அப்ப வேற என்ன மாத்துச்சு? விண்கல மோதிய வேகத்துல அந்த கல்லுல இருந்து பல டன் எடையுள்ள பாறைகளும் துகள்களும், அதாவது டெப்ரீஸ், விண்வெளியில சிதறிடுச்சு. பிசிக்ஸ் படி எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் an equal and opposite reaction இல்லையா? ரைட், நியூட்டன் விதி. அதேதான். அந்த துகள்கள் ஒரு திசையில சிதறும்போது அதுவே ஒரு ராக்கெட் த்ரஸ்டர் மாதிரி செயல்பட்டு அந்த விண்கல்ல எதிர் திசையில ரொம்ப வேகமா தள்ளிடுச்சு. ஓஹோ. விண்கலத்தோட நேரடி தாக்குதல் 1 மடங்குன்னா இந்த டீப்ரிக்ஸ் உருவாக்குன உந்து விசை அது டபுள் ஆக்கிடுச்சு. இதனால தான் இத மொமெண்டம் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேக்டர் ஆஃப் 2ன்னு சொல்றாங்க. வாவ், அறிவியலோட துல்லியம் நிஜமாவே வியக்க வைக்குது. ஆமா. இவ்ளோ பெரிய திட்டங்கள், அறிவியல் வெற்றிகளை பார்த்தோம். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மனிதர்களை பத்தியும் பார்க்க வேண்டியது அவசியம். ரைட். தி ஹியூமன் எலிமெண்ட். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஆரம் நாச்சம்மை ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வுமன் சீஃப் சூப்பரிண்டென்ட் NPCIL கைகா. நியூக்ளியர் பவர் பிளான்ட் மாதிரி ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துற ஒரு துறையில ஒரு பெண் தலைமை பொறுப்புக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. அதே போல பார்த்தனீல் கோஷ் MD&CEO ஆஃப் HDFC எர்கோ ஆக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் அவார்ட்ஸ்ல அமூல் பாலேக்கருக்கு மெட்டா, அதாவது மஹிந்திரா எக்ஸலன்ஸ் இன் தியேட்டர் அவார்ட்ஸ்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2026 வழங்கப்பட்டிருக்கு. அபிச்சுவரிஸ்ல யாரு பேர் இருக்கு? பிரன் சிங் எங்டி. இவரு INC வெட்டரன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வேர்ல்ட் கிட்னி டே வந்து March 12. இதோட தீம் கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட். இதுல ஸ்போர்ட்ஸ் பகுதியை நம்ம கண்டிப்பா கவர் பண்ணணும். ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. 22 வருஷங்களுக்கு அப்புறம் ஆர்ச்சரி ஏசியா கப்ப டெல்லி நடத்த போகுது. டெல்லி டு ஹோஸ்ட் ஏசியா கப் ஆர்ச்சரி 2027. சூப்பர். நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வளர்ந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் ஹாக்கில இந்தியா பீட்ஸ் வேல்ஸ் 4-1. இதுல நவ்னீத் கார் ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. பாரா அத்லெட்டிக்ஸ்ல ஷைலேஷ் குமார் கோல்ட் இன் மென்ஸ் ஹை ஜம்ப் T63 வென்று பெருமை சேர்த்திருக்காரு. இப்போ இதுவரை நாம மேக்ரோ எக்கனாமி முதல் ஸ்போர்ட்ஸ் வர நிறைய ஆழமான தரவுகளை பார்த்தோம். ஆனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அதுக்காக தான் இப்போ நாம கமெண்ட் டேஷ்போர்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் பகுதிக்கு போக போறோம். நீங்க இப்போ இந்த டீப் டைவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்க போற கேள்விகளுக்கு எக்ஸ்பர்ட் பதிலளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே மனசுக்குள்ள விடைய சொல்லி பாருங்க. உங்களை நீங்களே சோதிக்கிற நேரம் இது. ஆரம்பிக்கலாம். Q1. MOFW கரீஃப் ரைஸ் மற்றும் சுகர்கேன் ப்ரொஜெக்ஷன்ஸ் LMTல எவ்வளவு? ரைட். இதுக்கான துல்லியமான விடை ரைஸ் 1239.28 LMT மற்றும் சுகர்கேன் 5001.97 LMT. Q2. RBI FY27 டிவிடெண்ட் நார்ம்ஸ்ல பே அவுட் கேப் மற்றும் CET1 எவ்வளவு இருக்கணும்?
மேக்ஸிமம் 75% ஆஃப் PAT மற்றும் மினிமம் 8% CET1. Q3 நாசா டாட் மிஷன்ல அந்த ஸ்பீட் மற்றும் ஆர்பிட்டல் ஷிஃப்ட் மெட்ரிக்ஸ் என்ன? Speed changed by 7 micron sec, system shift 15 seconds மற்றும் Dimorphos orbit reduced by 33 minutes. Q4 நித்தி ஆயோக் இண்டெக்ஸ்ல டாப் ஸ்டேட் எது மற்றும் அந்த 4 ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்ஸ் எவை? டாப் ஸ்டேட் வந்து ஒடிஷா, அந்த 4 ஆஸ்பிரேஷனல் மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, AP, பஞ்சாப். Q5 நொய்டா ஏர்போர்ட் எலிவேட்டட் செக்ஷனோட அவுட்லே எவ்வளவு? அதுல ஹரியானா கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? டோட்டல் காஸ்ட் வந்து 689.24 crore. இதுல ஹரியானா கான்ட்ரிபியூஷன் 450 crores. ஃபைனலா Q6 CIC கிரைட்டீரியா கீழே எந்த இந்தியன் NBFC லைசன்ஸை சரண்டர் பண்ணாங்க? இதற்கான விடை பிரீமியர் ஃபெரோ ஆல்வாலிஸ். இந்த 6 கேள்விகளுக்கும் உங்களால சரியா பதிலளிக்க முடிஞ்சிருந்தா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சரியான பாதையில போகுதுன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள்ல இருந்து ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் எந்த ஒரு தலைப்பையும் தனித்தனியா படிக்கக்கூடாது. அமெரிக்கா சீனா மேல போட்ட டேரிஃப் எப்படி நம்ம காட்டன் ஏற்றுமதியை உயர்த்துச்சு, வெஸ்ட் ஏஷியா போர் எப்படி நம்ம இன்ஃப்ளேஷனை நேரடியா பாதிக்குது, உலக நிகழ்வுகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு. ரைட், கனெக்ட் தி டாட்ஸ். ஆமா, அந்த இணைப்பு புள்ளிகளை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு சாதாரண மாணவர்கிட்ட இருந்து உங்களை தனித்து காட்டும். சூப்பர். தேர்விற்கான இந்த ஆழமான புரிதலும் PDF குறிப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலிகிராம் சேனலை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய அறிவார்ந்த தேடல் சிறக்க வாழ்த்துக்கள்.